ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் அருளிய திருப்பாவை இரண்டாவது பாசுரம். வையத்து வாழ்வீர்கள் நாமம் நம்பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத்துயன்ற பரமனடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னா உலகத்தில் இருக்கும் யார் வேண்டுமானாலும் இந்த திருப்பாவை விரதம் இருக்கலாம். இந்த ஊர்க்காரா, இந்த ஜாதிக்காரா, இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் கிடையவே கிடையாது. இல்லாட்டி இந்த யுகத்தில் இந்த வயசுதான் எல்லாம் கிடையாது. ஏன் அமெரிக்காவில் இருந்தாலும் அண்டார்டிகாவில் இருந்தாலும் சரி, இந்த மார்கழியில் ஆண்டாளுடைய திருப்பாவைக்கு விரதம் இருக்கலாம். இந்த மார்கழியில் விரதம் இருந்தால், அதுவும் இந்த வருஷத்தில் இந்த மார்கழியில் விரதம் இருந்தால் கண்டிப்பாக கொரோனா வராது. அதனால்தான் அப்பவே ஆண்டாள் நாச்சியார் இந்த திருப்பாவையை நமக்காக பாடியிருக்கா. அதுக்கு தான் வையத்து வாழ்வீர்கள்னு ஆண்டாள் சொன்னான். பாரதத்தில் வாழ்வீர்கள்னு அட்ரஸ் பண்ணவே இல்லை. அதாவது வேத சம்மதமா, வேத சங்கல்பமா ஆண்டாள் நாச்சியார் ஆரம்பிக்கிறான். வையத்து வாழ்வீர்கள், நம்மையும் சேர்த்து நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ. இந்த திருப்பாவையை சொல்லி சுமார் 5000 வருஷம் ஆனாலும் யார் வந்தாலும் நாமும் நம்பாவைக்கு. பாருங்கோ, என்ன ஒரு மனசு ஆண்டாளுக்கு. எத்தனை பேர் வந்து பக்தி பண்ணாலும் அவளோட சேர்ந்து புதுசாக பக்தி பண்ணுவாளாம். பக்தியில் அவ்வளவு உற்சாகம். அதாவது பக்திக்கு எப்பவுமே முடிவே கிடையாதுன்னு ஆண்டாள் சொல்கிறான். நாமம் நம்பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத்துயன்ற பரமனடிபாடி. தோழிகள் இடத்துல ஆண்டாள் சொல்கிறேன், திருப்பாவை விரதத்துக்கு நாம் செய்ய வேண்டிய முறை. திருப்பாவை விரதத்திற்கு நாம் செய்ய வேண்டிய முறை, அதாவது எட்டாத உயரத்தில் இருப்பவனை பார்த்து லட்சியம் வை. ஆனந்தமா திருப்பார்கடல்ல படுத்துண்டு இருக்கானே, அந்த பரமாத்மாவை பாடி அவன் திருவடியை பாடி அனுபவிக்கணும். முதல் பாசுரத்தில் பாரோர் புகழப்படிந்து, இந்த பாசுரத்தில் ரொம்ப அழகா பார்க்கடலுள் பையத்துயன்ற பரமனடிபாடி, அவருடைய திருவடி பக்கத்தில் இருந்து பாட வேண்டாமா? தேவர்கள், ரிஷிகள், ஞானிகள், நாரதர் இவா எல்லாரும் பாடியிருக்காளே, அந்த பார்க்கடல்ல போய் நின்னுண்டு பாட வேண்டாமா? அங்கே போய் நின்னுண்டு பாடுறது ஒரு சுகம்தானே. அதுவும் பெருமாள் அழகாக ஜோராக படுத்துருப்பார். ஒரு அவசரமும் இல்லாமல் நிதானமாக நிறுத்தி பாடினா பரமாத்மா நன்னா ரசிப்பாராம். பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமனடிபாடி. மேலும் தேவர்கள் கூட்டமே அங்கே இருக்கா. நம்ம மனுஷாலும் அங்கே போய் பாடி ரசிக்கணும். இங்கே பூலோகத்தில் உப்பு கடலையே பார்த்த இவாளுக்கு அந்த பார்க்கடலையும் பார்த்தா எப்படி ஆனந்தமாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற சில மனுஷால பார்த்தேன்னா கோவா பீச்சை பார்த்துட்டு, அதுவும் அங்கே போய் ரிசார்ட்ஸில் தங்கிண்டு 1000 கணக்கில் செலவு பண்ணிட்டு வாவ் வாட் அ பீச் அப்படிங்கிறான். ஆண்டாள் பார்த்தா இவாளுக்கெல்லாம் மகிமை தெரியலை. அதனால் இவாளெல்லாம் ஒரு தடவை பார்க்கடலுக்குள் வந்தால் தான் தெரியும். அந்த அளவுக்கு ஆண்டாள் உருகிறா. பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமனடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். நெய்யும் பாலும் ஏண்டா வேண்டான்னா, கண்ணன் பால், தயிர், மோர், வெண்ணெய் எல்லாத்தையும் வழித்து வழித்து சாப்பிடுவானா.
திருடி திங்கிறானா, பானையை உடைச்சு திங்கிறானா, ரகசியமாக போய் சாப்பிடுவானா, இவ்வளவும் பண்ணுறானா. அப்போது இந்த மாதிரி கண்ணனுக்கு பிடித்த நெய் பால் நாம் விட்டோம்னா நம்ம பரமாத்மாவான கிருஷ்ணர் அடாடா நம்ம பக்தன் நமக்கோசம் விட்டுட்டானேன்னு ஏங்குவானாம். நம்மளை சாப்பிட வைக்கிறதுக்காக கண்ணனே வருவானாம். அப்போ தான் பகவான் கிருஷ்ணன் தரிசனம் நமக்கும் கிடைக்கும் இல்லையா? நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். மேலும் பரமாத்மாவை அதாவது பகவானை பிளாக்மெயில் பண்ணணும். ஆனால் சில விஷயங்கள் பண்ணப்படாது, சில விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு எமோஷ்னல் பிளாக்மெயில். நெய் பால் சாப்பிட மாட்டே, ஆனால் காலங்காத்தால் குளிச்சிடணும். அதே மாதிரி கண்ணுக்கு மை இடக்கூடாது, தலைக்கு பூச்சி விட்டக்கூடாது. இந்த மாதிரி அலங்காரம் பண்ணலைன்னா கிருஷ்ணர் பதறுவாராம். அதனால் நம்மளை அலங்காரம் பண்ணுறதுக்கு பரமாத்மாவான கண்ணனே ஓடி வருவானா. ஆகையால் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம். இந்த செய்யாதன செய்யும் யார் அப்படின்னா நம்ம பிரகல்லாதன் தான். அப்பா இரண்ய கசபு வார்த்தையை கேட்கணும். அதனால் தீல குதிடான்னர் குதிச்சுட்டான், மலையிலேருந்து கீழே விழுடான்னர் விழுந்துட்டான். இதெல்லாம் அப்பா சொன்ன வார்த்தை, தட்டக்கூடாதுன்னு பண்ணிட்டானா. ஆனால் அப்பா நாராயணா சொல்லாதேன்னர், அது மட்டும் முடியாது அப்படின்னா. ஏன்னா பிகாஸ் அது எனக்கும் நாராயணனுக்கும் உள்ள சொந்த விஷயம், அதை நீ சொல்லாதேன்னு விட்டான். இந்த மாதிரி செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். யார் யாருக்கு என்னென்ன விதமான உபகாரங்கள் கைங்கரியங்கள் யார் யாருக்கு எதை கொடுக்கணுமோ பரமாத்மாவான கிருஷ்ணர் அதற்கு உகந்தால் போல் கொடுப்பாராம். உதாரணமாக ஃபார் எக்ஸாம்பிள் மகாபலியை பார்த்து கண்ணன் உகந்தால் போல். எப்படின்னா வந்தது பகவான் கண்ணன்னு தெரியும், மேலும் சுக்கராச்சாரியார் சொல்லியும் மகாபலி தன்னை தந்து உகந்தான் அல்லவா. அதே மாதிரி குசேலன் கொடுத்த அவள், கண்ணன் அதை சாப்பிட்டு திக்குமுக்கா போய் குசேலனுடைய அவளுக்கு கண்ணன் உகந்தான் அல்லவா. அப்போ நாம கொடுக்கிற வஸ்து பகவான் கண்ணனுக்கு உகந்ததாக இருக்கணும். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். எக்ஸாக்டாக இந்த மாதிரி சுவாமியை பிளாக்மெயில் பண்ணணும். அப்போது பரமாத்மாவான கண்ணனுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துடும் இல்லையா. இதைத்தான் ஆண்டாள் ஆப்டாக தோழிகள் இடத்துல நாம் விரதத்தை இப்படி கடைபிடிக்கணும்னு சொல்கிறான். ஸோ இன்றைக்கி விரதம் செய்ய வேண்டிய முறையை கற்றுண்டோம். அதை நாளைக்கு பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த 3வது பாசுரத்தில் அனுபவிப்போம்.